ஹாய், படிப்பு டீச்சர்னால இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான நடப்பு நிகழ்வு என்ன இருக்குது அப்படின்னா, இஸ்ரோவுடன் இணைந்து நவீன செமிகண்டக்டர் சிப் உருவாகுகிறது சென்னை ஐஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, சென்னை ஐஐடி இஸ்ரோவுடன் இணைந்து ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் விண்வெளி தரத்தில் செமிகண்டக்டர் அதாவது குறைக்கடத்தி சிப்பை வெற்றிகரமாக உருவாக்கி சாதனை படைத்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செமிகண்டக்டர் முயற்சியில் நாடுக்கு முக்கியமானதாக மாறும் நடவடிக்கையில் பலனாக இது முழுக்க முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. ஆத்ம நிர்பா பாரத் திட்டத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இது திகழ்கிறது. IISU என்று அழைக்கப்படும் திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோவின் இனிஷியல் சிஸ்டம் யூனிட்ஸ் உருவாக்கப்பட்டு சென்னை ஐஐடி மூலமாக வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா. SCL என்று அழைக்கப்படும் சண்டிகரில் உள்ள செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டு கர்நாடகாவின் பெர்ஹன் ஹல்லியில் அமைந்துள்ள டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் மூலமாக துவக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் PCB பவர் நிறுவனம் தயாரிக்கப்பட்ட மதர் போர்டு PCB சர்க்கியூட் போர்டு சென்னையில் சிர்மா LGS நிறுவனத்தின் அசம்பிள் செய்யப்பட்ட பின் சென்னை ஐஐடியால் உருவாக்கப்பட்ட மென்பொருள் ஆகியவற்றுடன் சென்னை ஐஐடியின் வெற்றிகரமாக பூட் செய்யப்பட்டது. இது குறித்து சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்குடி கூறியதாவது, சிப் வடிவமைப்பு, சிப் பத்திய சிப் பேக்கேஜிங், மதர்போர்டு வடிவமைப்பு, உற்பத்தி, அசம்பிளி, மென்பொருள் பூட் அனைத்தும் உள்நாட்டிலேயே மேற்கொள்ளப்பட்டது. முழுமையாக செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பு நிறுவனம் நம் நாட்டுக்குள்ளே இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது என்றார். இது கூட்டு முயற்சியை குறித்து இஸ்ரோ தலைவர் V. நாராயணன் கூறியது என்ன அப்படின்னா, சென்னை ஐஐடியின் சக்தி பிரசாரை அடிப்படையாக கொண்டு IISU-ஆல் உருவாக்கப்பட்ட IRIS கண்டக்டர் இந்தியாவின் முழுக்க முழுக்க வெற்றிகரமாக உருவாக்கப்பட்ட ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உயர் செயல்திறன் கொண்ட கண்ட்ரோலர் விண்வெளி பயணத்துக்கான எதிர்கால உட்பொதிக்கப்பட்ட கண்ட்ரோலராக குறிப்பிடத்தகுந்த பங்கை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில ஊரக வாழ்வாதார திட்டம் பீகாரை விட தமிழகத்துக்கு குறைவான நிதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் இருக்கு இல்லையா, அது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2010 தொடங்கியிருப்பாங்க. இதோட பேரை மாற்றிருப்பாங்க. என்ன அப்படின்னா, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு சொல்லி நேமை மாற்றிருப்பாங்க. சரிங்களா. இது எப்போ அப்படின்னா 2023 மற்றும் 24 தான் இதை மாற்றிருப்பாங்க. சரி, இந்த தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2012 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை செயல்பாடு கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 29 மார்ச் 2016. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது என்னன்னா, 2012ஆம் ஆண்டில் மத்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏழை குடும்பங்களின் சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறன் சார்ந்த வேலைவாய்ப்புகளை வழங்குவதே ஊரக வாழ்வாதார திட்டத்தின் முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தின் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியும் ஒதுக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. சரிங்களா. இதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பீகாரை விட தமிழகத்துக்கு குறைவான நிதியை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இந்தியாவின் எரிசக்தி துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள், முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளை எட்டுவதற்கு ஏற்ப நாட்டின் எரிசக்தி துறையில் எண்ணற்ற வாய்ப்புகளை உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்று சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்காரு. 2030ஆம் ஆண்டுக்கான 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன், ஆண்டுதோறும் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி உள்ளிட்ட இலக்குகளை அவர் எடுத்துரைத்தார். இந்திய எரிசக்தி வாரம் எப்போ 2025 கொண்டாடப்பட்டு வருது. சரிங்களா. இதன் அடிப்படையில் தான் இதை சொல்லியிருக்காங்க. சர்வதேச கண்காட்சி கருத்தரங்கம் தில்லியில் உள்ள யாசோபூமி மாநாடு அரங்கில் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மத்தியில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக ஆற்றிய உரை. இந்தியாவின் எரிசக்தி வாரம் 2025 நிகழ்வின் பங்களிப்பாளர்கள் இந்தியாவின் எரிசக்தி துறையின் லட்சியங்கள் ஒரு பகுதியாக உள்ளன அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காரு. எரிசக்தி துறையின் 5 தூண்கள்: திறமைமிக்க வள பயன்பாடு, புத்தாக்கங்களை ஊக்குவிப்பு, பொருளாதார பலம், அரசியல் சாஸ்திர தன்மை, வியூகங்கள் சார்ந்த புவியியல் அரசியல் மூலமாக எரிசக்தி வர்த்தகத்தை ஈர்ப்புடையதாகவும் எளிதாகவும் மாற்றுவதால் உலகளாவிய சாஸ்திரத்தின் மையப்படுத்தி
உறுதிப்படுத்தும் ஆகிய 5 தூண்கள் மீது இந்தியாவின் எரிசக்தி லட்சியங்களை கட்டமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2030ஆம் ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனை இந்தியா ரயில்வே கரியமில்லா வாயு உமிழ்வு இல்லாத நிலையில் அடைதல், ஆண்டுதோறும் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்தல் ஆகியவற்றை இலக்காக எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரிய மின் உற்பத்தியில கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திறன் 32 மடங்கு அதிகரிச்சிருக்கு. உலகில் 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தி நாடாக இந்தியா மாறி இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பாரிஸ் ஒப்பந்தத்தின் இலக்கை எட்டியுள்ளது. முதலில் G20 நாடாக இந்தியா திகழ்கிறது. தற்போது 19% உள்ள எத்தனால் கலப்பு வரும் அக்டோபரில் 20% இலக்கை எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் ஆய்வு. நாட்டில் வண்டல் படுக்கைகளில் ஏராளமான ஹைட்ரோ கார்பன் வளங்கள் உள்ளன. அதை ஆய்வு செய்யறதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது முக்கியமானது. ஆழ்கடலில் கனிமங்களை வெட்டி எடுக்க அனுமதி இல்லை, கேரள அரசு திட்டவட்டம். ஆழ்கடலில் கனிமங்களை வெட்டி எடுக்கும் பணிகளுக்கு அனுமதிக்க முடியாது என்று கேரள அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கேரள மீன்வளத்துறை அமைச்சர் சாஜி செரியன் மாநில சட்டப்பேரவையில் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது இதுதான். சரிங்களா? இதனால் இந்த இந்த ஆழ்கடலில் போய் வெட்டி எடுக்கிறதுனால என்னன்னா, கனிமங்கள் வெட்டி எடுக்கும் பணியை தொடங்கிய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலமாக கடற்படுக்கைகளை இருந்து கனிமங்களை வெட்டி எடுக்கும் பணி தனியாருக்கு மத்திய அரசு முழுமையாக தாரை வார்க்கிறது. இதனால் பாரம்பரிய மீன்பிடித்தல் மீன்வளம் அழியும், கடல் அரிப்பு அதிகரிக்கும், மீனவர்களின் வேலை இழப்பார்கள். கனிமங்களை வெட்டி எடுத்து கொண்டு வரப்படும் பெரிய கப்பல்கள் மற்றும் படகுகளால் மீனவர்களின் சிறிய படகுகள் அச்சுறுத்தல் ஏற்பட்டு கடலோரத்தில் விபத்துகள் அதிகரிக்கும். மத்திய அரசின் முடிவு மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் கடல் மற்றும் மீன் வளத்தை கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ஆழ்கடல் கனிம வளங்களை வெட்டி எடுக்கும் பணிக்கு எந்த ஒரு வகையிலும் அனுமதிக்க முடியாது. இந்த விவகாரத்தில் அரசியல் வேறுபாடுகள் கைவிட்டு மாநில அரசுடன் இணைந்து காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி குரல் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கேரளாவுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் சாஜி செரியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லாட்டரி சீட்டு விற்பனையாளர்களின் சேவை வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். லாட்டரி சீட்டு விற்பனையாளர்கள் மத்திய அரசு சேவை வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாட்டரி சீட்டு விற்பனையாளரை பொறுத்தவரையும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மாநில பட்டியலின் கீழ் 62வது பிரிவின் கீழான பந்தயம் மற்றும் சூதாட்டம் என்ற தொகுதியின் கீழ் வருகிறது. அந்த வகையில் மாநில அரசு தான் லாட்டரி சீட்டுகளை விற்பனையாளராகவும் வரி விதிக்க முடியும். அவர்கள் மீதான மத்திய அரசு சேவை வரி விதிக்க முடியாது என்று தீர்ப்பளித்துள்ளது. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி PV நாகரத்னம், NK சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், லாட்டரி சீட்டு விற்பனை என்பது விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையான பரிவர்த்தனையாக உள்ளது. இவர்களுக்கு இடையான எந்த ஒரு முகமையும் தொடர்பும் இல்லாத நிலையில் சேவை வரி விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்ட அட்டவணை 2 பிரிவின் 62 கீழ் மாநில அரசு சார்பில் விதிக்கப்படும் சூதாட்ட வரி லாட்டரி சீட்டு விற்பனையாளர்கள் தொடர்ந்து செலுத்த வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளது. இணைய குற்ற வங்கி கணக்குகளின் அடையாளம் காண செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அமித்ஷா சொல்லியிருக்காரு. இணைய மோசடி மூலம் திருடப்படும் பணத்தை இணைய குற்றவாளிகள் சேமித்து வைக்கும் வங்கி கணக்குகளை அடையாளம் காண செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. மத்திய அரசின் இணைய குற்ற கண்காணிப்பு மற்றும் கண்டறிதல் பிரிவு இந்தியாவின் இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையம் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக இது 805 கைபேசி செயலிகள் மற்றும் 3266 வலைதளம் தொடர்பாக தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இணைய மோசடி தொடர்பாக I4C வலைதளம் மூலமாக 19 கோடிக்கும் அதிகமான மக்கள் பதிவு செய்துள்ள அடிப்படையில் இதுவரை 1,43,000 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல இணைய மோசடி தொடர்பான புகார் தெரிவிக்கிறதுக்காக எண் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா 1930 அப்படிங்கிறது தான் இந்த 1930 அப்படிங்கிற என்ற உதவி எண்ணை செயல்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம அளவிலான பெண்களுக்கான நீதிமன்றங்கள் அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்த மத்திய அரசு திட்டம். குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை என பெண்களுக்கு எதிராக பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணும் பெண்களுக்கான நீதிமன்றத்தை
நரி அதாலத் என்ற அனைத்து மாநிலங்களையும் விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டுத் துறை அமைச்சகம் அன்னபூர்ணி தேவி செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது. மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் இது எந்த திட்டத்தின் கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்து அளவில் இயங்கி வரும் பெண்களுக்கான நீதிமன்ற திட்டம் தற்போது அசாம் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சோதனை கட்டத்தில் உள்ளது. இது குறித்து தில்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல மேலும் இது விரிவுபடுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் நீண்ட நாட்களுக்கு நிலுவையில் இருப்பதை குறைப்பதற்காகவும் பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண இயலும். பாலின பட்ஜெட் அண்மையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 8.86% பாலின பட்ஜெட்டுக்கு ஒதுக்கிடப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட்டில் 6.8% இருந்த நிலையில் தற்போது பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை அளிக்கும் வகையில் இதற்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான நலத்திட்டங்களுக்கு 4.49 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஊட்டச்சத்து திட்டம் அதாவது போஷன் அபியான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள உள்ளதற்கான வலியுறுத்தவும் அவர்களுக்கு ஊட்டச்சத்து உறுதிப்படுத்தவும் ஆண்டுதோறும் போஷன் பாக்வாடா என்ற நிகழ்ச்சியை மத்திய அரசு 2 வாரங்களுக்கு நடத்தி வருகிறது. ஏழாவது போஷன் பாக்வாடா நிகழ்ச்சி மார்ச் 18 முதல் ஏப்ரல் 2 வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 கருப்பொருட்கள் இந்த நிகழ்ச்சியில் வாழ்வின் முதல் 1000 நாட்கள் கவனம் செலுத்துதல், இத்திட்டத்தில் பயனாளர்களின் அடைந்த நன்மைகளை பிரபலப்படுத்துதல், ஊட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்தல், குழந்தைகளின் உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் ஆகிய 4 கருப்பொருட்களை கொண்டுள்ளது. சரிங்களா? இது மட்டும் இல்ல, சுபேஷ் பஞ்சாயத்து ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார மேம்பாட்டில் சிறந்து விளங்கும் 1000 கிராம பஞ்சாயத்துக்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்கும் சுபேசித் பஞ்சாயத்து திட்டத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் 26 முதல் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சாங்க. பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 10 லட்சமாக உயரும். மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நாட்டின் தொழில் முனைவோரின் வளர்ச்சியை மேம்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை காரணமாக அடுத்த 10 ஆண்டுகளில் அரசு பதிவு பெற்ற புத்தாக்க நிறுவனங்களின் எண்ணிக்கை 10 லட்சமாக உயரும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PS கோயல் தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் அரசு கடந்த 2016 ஆண்டு ஜனவரி 16 அறிமுகப்படுத்தியது. அப்ப 16/1/16 தான் இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சாங்க. இது தொடர்பாக தில்லியில் பியூஷ் கோயல் கூறுகையில், உலகில் மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் தொழில் நிறுவனங்களின் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளது. தொடக்கத்தில் 450 இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 9 ஆண்டுகளில் 1.57 லட்சமாக உயர்ந்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் அரசு பதிவு பெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 10 லட்சமாக உயரும் என நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இது நம்ம யூடியூப் சேனல்ல இது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போறோம், கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம். இது மட்டும் இல்லாம இலக்கண இலக்கிய வகுப்புகளும் போயிட்டு இருக்கு. ஜியாகிரபியில் ஃபர்ஸ்ட் டாபிக் இன்னைக்கு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து படித்து பயன்பெற்றுக்கலாம். தேங்க்யூ.